நெரிசலில் சிக்கி உயிரிழப்புகள் ஏற்பட யார் காரணம், அதை தடுக்க என்ன செய்யலாம் என்பது குறித்து கன்னியாகுமரி பகுதி மக்களிடம் எமது செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். அதாவது இப்ப சமீப காலமாக அரசியல் பொதுக்கூட்டங்கள், திருவிழாக்கள் இது போன்ற நிகழ்வுகள்ல மக்கள் அதிகமாக கூடும் இடங்கள்ல விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்பட காரணம் யாரு, அதை தடுக்க என்ன நடவடிக்கை எடுக்கலாம்னு பாக்குறீங்க? முழுக்க இதை எப்படி நான் பார்க்குறேன்னா, 2 பேரோட பொறுப்பாக பார்க்குறேன். ஒன்று ஒரு குடிமக்களா நமக்குன்னு சில பொறுப்புகள் இருக்குது. அதே சமயம் நம்ம பொறுப்புகளுக்கு மேலா அரசாங்கத்துக்கான கடமைகள் இருக்கு. ஒரு பொது இடத்துல கூட்டம் கூடும்போது நம்ம அதுக்குள்ள போகணுமா வேண்டாமான்னு நம்ம தான் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். இல்லை அரசாங்கத்துக்கு பக்கத்தில் பார்க்கத்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும், இல்லை அவங்க கொஞ்சம் கட்டுப்பாடை ஏற்படுத்தணும். போகிற நம்ம இதை பற்றி நம்ம ரொம்ப சிந்திச்சு தான் போகணும். அந்த அந்த கூட்டங்களில் கர்ப்பிணி பெண்கள், சின்ன குழந்தைகள், வயசானவங்களுக்கு போகுக்கு என்ன இது இருக்குது, போகக்கூடாது. ஏன்னா அந்த இடங்களில் நம்ம மூச்சு திணற செத்து போனாலும் யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. உயிர் தான் முக்கியம். உயிர் இருந்தால் தான் எல்லாமே பார்க்க முடியும். ஒரு எந்த கூட நடந்தாலும் அவங்க உயிரை பாதுகாக்க பொதுமக்கள் கையில் தான் இருக்கு. அதுக்கு வேற யாரும் கூட சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. கூட்ட நெரிசலில் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுப்பது எப்படி என்பது குறித்து கன்னியாகுமரி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.